திமுக அமைச்சர்களுடன் ஸ்டாலின் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு பொங்கல் பரிசாக 4000 ரூபாய் அறிவிப்பு. கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள். அதாவது பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆனால் பொங்கல் ரொக்கப்பணம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடாமலே இருந்து வந்தார். அந்த வகையில் அனைத்து ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 ரேஷன் அட்டைதாரர்கள் பயன் பெறுவார்கள். இதனால் அரசுக்கு 249.76 கோடி செலவு ஏற்கப்படும். இதனை அடுத்துதான் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன்கள் நேற்று முதல் வழங்க வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படியே நேற்று முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகம் செய்ய துவங்கி இருக்கிறார்கள். அதேபோல் இந்த டோக்கன்களில் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான நாள், நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். எனவே தங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம். தினமும் காலையில் 100 பேர், பிற்பகலில் 100 பேர் பொருள் வாங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்து வருகிறது. மேலும் இது குறித்து அனைத்து மண்டல இணை பதிவாளர்கள், சென்னை மண்டல கூடுதல் பதிவாளருக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுப்பையன் சுற்றறிக்கை அனுப்பி அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்புகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். பரிசு தொகுப்பு விநியோக அட்டவணை விவரத்தை காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிவித்து ரேஷன் கடைகளுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். எந்தவித புகாருக்கும் இடமின்றி பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்போடு பொங்கல் ரொக்கப்பணம் வழங்கவில்லை என்று கடுமையான விமர்சனம் எழுந்து வந்த நிலையில் திமுக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தீவிரமாக ஆலோசனை நடத்தினார். ஏனென்றால் ஒன்றிய அரசு தரப்பில் எந்தவித நிதியும் ஒதுக்காமல் இருந்ததாலும் நிதி பற்றாக்குறையால் இந்த பொங்கல் ரொக்கப்பணம் வழங்கவில்லை என்று ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதனால் இது குறித்து திமுக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தீவிரமாக ஆலோசனை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனையில் ஒன்றிய அரசு நிதி வழங்காவிட்டாலும் பொங்கல் ரொக்கப்பணம் எப்படியாவது வழங்க வேண்டும், இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும், ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்து வருவதால் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் பொங்கல் பரிசாக 4000 ரூபாய் வழங்க ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மகளிர் குடும்ப தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தமிழக மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஸ்டாலின் பொங்கல் பரிசாக 4000 ரூபாய் அறிவிப்பை வெளியிட்டு எதிர்க்கட்சிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். இந்த தகவல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கொண்டாட வைத்து வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.